முக்கியமான பாயிண்ட்டை திரு ரவி அவர்கள் எழுப்பினாரு. அவங்க ரொம்ப இந்தியா ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, பட் அவங்க இப்போ ஹசீனா வெளியே போயிட்டாங்கன்றது இப்போ இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும்ல. இப்போ கடந்த 15 ஆண்டுகளாக அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இல்லாத வேற ஒரு ஆட்சி பங்களாதேஷ்லன்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான உறவு நமக்கு என்னென்ன சிக்கல்களை இது உருவாக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கணும்னா நம்ம வந்து 1975க்கு நம்ம விசிட் பண்ணணும். அப்போ வந்து ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஒரு கிளர்ச்சி ஒன்று உண்டு பண்ணி அப்போ வந்து அங்கே 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேரை கொன்று குவித்த அங்கே ரசாக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரசாக்கார் அப்புறம் வந்து 4 பில்லியன் ரசாக்கார்ன்றவங்க பாகிஸ்தான்காரங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்லயே ஈஸ்ட் பாகிஸ்தான். ஆமாம், அவங்க அதை தவிர வந்து ஒரு 4 மில்லியன் விமென்ஸை வந்து வீண் பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி அப்படிங்கிறத வந்து உண்டாக்குறாரு. அதோட பிஹைண்ட் என்ன இருக்குன்னு அவருக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் விடுதலை பெற்ற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு பின்னாடியே பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இருக்கு. இப்போ நீங்க வரலாற்றை திரும்பி பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இப்படி பார்க்கலாமா, பங்களாதேஷுடைய அரசியல் களத்துல ஷேக் ஹசீனா ப்ரோ இந்தியா, ஆமா, பிஎன்பி வந்து ப்ரோ பாகிஸ்தான். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் சுதந்திரம் பெற்ற சுதந்திர நாடாக இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது 1975 வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 1975 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 81, 82 அந்த கோப் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப இந்த ஜியாவுர் ரஹ்மான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டிகல் 38 அண்ட் ஆர்டிகல் 122 எடுக்கிறார், 122 எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதில் அந்த ரசாக்கர்கள் வந்து அந்த அரசியல் இதில் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தடுப்பு இருந்தது. அந்த ரிமூவ் பண்ணி அவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு 1977 அவங்களோட ஒரு மெஜாரிட்டி அவங்க வந்து உள்ளுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துடுறாங்க. யார் மெயின் கன்விக்டடாக வந்து பாகிஸ்தானில் இருந்தார், ரசாக்கரோட தலைமை இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தாரோ அவருக்கு வந்து பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்லேருந்து மறுபடியும் இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல போட்டு ஹசீனா வெளியே போய் இப்ப திரும்பி பிஎன்பி எல்லாம் அங்க இருக்கிறதுங்கிறது இந்தியாவுக்கு நல்ல சூழ்நிலை இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். 2014 தேர்தலா இருக்கட்டும், 2019 தேர்தலா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிஎன்பியினுடைய இந்த ஜியாவுடைய ஒரு பையன் வந்து பிரிட்டன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஐஏஎஸ்லேருந்து ஃபண்டிங் வாங்கி இங்கே வந்து பங்களாதேஷ்க்கு கொடுக்குறாரு. கொடுத்து இந்த ஷேக் ஹசீனா அவர்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும், அங்கே எடுக்கணும், அங்கே வந்து முக்கியமாக பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை கொண்டு வரணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணுறாங்க. யாரை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிஸ்டுடைய ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அவங்கள கையில் எடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து 30% வந்து வாகினி இயக்கம், அதாவது விடுதலை போருக்காக போரிட்ட அந்த தியாகிகளுடைய குழந்தைகளுக்கு 30% கவர்மெண்ட் வேலை ஒதுக்கீடு இருந்தது அங்கே. அது இருக்கக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் வந்தது. அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து 93% ஓப்பனாக விட்டுட்டு 5% வந்து அவங்களுக்கு, 1% வந்து எஸ்ஐக்கு, 1% டிசபிளுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் முடியல அப்படின்னு கேட்டால், இங்க வந்து ஹசீனா அவங்க சொல்றப்ப ரசாக்கர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதற்கு பின்பு இவர்கள் இருக்கின்றார்கள். இதை ட்விஸ்ட் பண்ணி உங்கள் மாணவர்களை எல்லாம் ரசாக்கரா வந்து அந்த கேம்பெயினை கொண்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ இது நம்மளை எப்படி பாதிக்க போகுது? நிச்சயமாக எப்படி பாதிக்கும்னு கேட்டா, இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள பூரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஒன்லி நம்ம வந்து எல்ஓசி மட்டும்தான் இருக்கு, லைன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கு. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தவிர பாக்கி எங்கேருந்து உள்ள வரதுக்கு அவனுக்கு வந்து இடம் கிடையாது. இப்போ ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு பேஸ், இப்போ பங்களாதேஷ் ஒரு பேஸ் வந்து அமைஞ்சிடுச்சு. இப்போ அங்க இருக்க தீவிரவாதிகளை இங்க வந்து பேஸ் கேம்ப் போட்டு இங்க வந்து பண்ணி இந்த சைடுல இருந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் வாய்ப்புகள். ஆமா, அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணும். அவன் வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்கள்ட்ட வந்து எக்கானமியோ இல்லை அவங்கள்ட்ட வந்து படைபலமோ இல்லை அவங்கள்ட்ட வந்து டிப்ளமசியோ எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் எப்படி டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? நம்ம இப்போ ஏற்கனவே பிஎஸ்எஃப் சில பார்டர்ல வந்து நாங்க இதை பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கோம்லாம் சொல்றாங்க. பட் நீங்க சொல்றது வந்து இன்னும் சீரியஸ் ப்ராப்ளமா தெரியும். ஆமா, இப்போ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்னுடைய டிஜி டைரக்டர் ஜெனரல் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து மீட்டிங் வந்து உயர் மட்டம் மீட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க.
இப்போ 4100 கிலோமீட்டர் அந்த வந்து இதை நம்ம பார்டர் வந்து நம்ம வந்து பகிர்றோம், அந்த எல்லையை வந்து பகிர்றோம், அதை முழுக்க வந்து சீல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஃபென்ஸ்ட் தானே, ஃபென்ஸ் தான் இருந்தாலும் டோட்டலா அங்க வந்து ஈவன் இன்னி தேதியில எந்த விதமான வணிகமும் வந்து இன்னைக்கு போக முடியாது. ஆமா ஆமா, எல்லாத்தையுமே டோட்டல் சீல் பண்றாங்க. சீல் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்தர் வந்து அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிறது, ஏன்னா இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஜோக். ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து நம்ம சீல் பண்ணி அதை வந்து கண்காணிக்குங்கிறது வந்து மிகவும் கடினமான ஒரு நம்ம வந்து ஒரு கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இருக்கும். நிச்சயமாக பெரிய அலர்ட். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ்க்கு வந்தாச்சு, டோட்டலா வந்தாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பிஎன்பி தான் வந்து அங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஓகே, இல்ல இப்பவே அவங்களுடைய அரசு தான் அமைய போகுது. இப்போ ராணுவமும் அவங்களும் சேர்ந்து ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ பிஎம்பியோட தான் வரப்போகுதுன்னு தெரியுது. நான் ஹாஜாக்கனி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல வந்து சில ஆபத்துகள் இருக்கு, நமக்கு சில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு. பட் இதுல சில வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு இருக்கிறதா ஏன் பார்க்கக்கூடாது? இப்போ பங்களாதேஷ்க்கு இந்தியாவோட நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பங்களாதேஷ்ல வந்து பெருசா வந்துருச்சு, இந்தியாவில் அதோடைய நம்மளோட வாய்ப்புகள் அவங்க எடுத்துட்டாங்கலாம் பேசப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அங்க ஒரு சிக்கல் வரும்போது நமக்கு அது ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் அமையலாம்ல. பிறரின் வீழ்ச்சியில் வளர்ச்சி காணக்கூடிய பண்பு இந்தியாவுக்கு எப்போதும் கிடையாது. இந்தியா தன்னுடைய சொந்த திறமையால் வெல்லும். இன்னொருவரின் வீழ்ச்சி நம்முடைய வெற்றி அல்ல. நம்முடைய வெற்றி எப்போதுமே வானளாவிய வெற்றியாக தனியாக இருக்கும் என்பதை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக பதிவு செய்து கொண்டு நான் என் கருத்தை வைக்கிறேன். ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள், அதில் காவல்துறை இராணுவம் என்ற தூண் பேசிடுச்சு. நீங்கள் 4வது தூணின் பிரதிநிதியா அசோக சக்கரமா அசோகா உட்காந்துருக்கீங்க. நான் வந்து மக்களின் குரலாக சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது முன்னாள் காவல்துறை தலைவர் ரவி அவர்கள் மிக அழகாக பங்களாதேஷுடைய வரலாறை பதிவு பண்ணார். அதில் முக்கியமாக விடுபட்டது என்னென்னா, பங்களாதேஷ் 71 உருவானது, உருவாக காரணமாக இருந்தது என்னங்கிறது பார்க்கணும். மொழி உணர்வு. ஆமாம் ஆமாம், கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேசமும் பாகிஸ்தானும் மார்க்கத்தால் முஸ்லிம்கள் தான். ஆமாம், மொழியால பெங்காலி. அவருடைய தாய்மொழிக்கு ஒரு இழுக்கு என்ற போது அவர்கள் நாட்டையே உடைக்க தயாராக இருந்தார்கள். நாம் எப்போதுமே பக்கத்து வீடு பற்றி எரியும் பொழுது எரியாத வீட்டில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதல்ல தீ நமக்கு பரவிடக்கூடாதுல்ல. தீயணைப்பு வாகனம் வந்து எரியிற வீட்டுக்கு தண்ணீரை தெளிப்பதற்கு முன்னால எரியாத வீடுகளை முதல்ல காப்பாற்றுவாங்க அல்லவா? தாய்மொழி இழிவு செய்யப்படுவது. இன்னைக்கு உலக தாய்மொழி நாள் எது? வங்காளிகளுடைய தாய்மொழி நாள் தான். ஆனால் மொழிக்காக உயிர் கொடுத்த தமிழர்களுடைய தமிழ்தான் உலக தாய்மொழி நாளாக இருந்திருக்கணும். நாம் ஒரு தனி நாடாக இல்லை, தமிழ்நாடாக இருக்கிறோம். அதனால் பங்களாதேஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மொழி உணர்வு ஒரு புதிய நாட்டை உருவாக்கியது. அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் படையை அனுப்பி அந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். அதாவது சரியா சொல்ல போனால் வங்காளிகளுடைய தன்மானத்திற்கு பாதுகாப்பு தருவதற்கு இந்தியா ராணுவம் அனுப்பப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் துர்காவே வருக என்று இந்திரா காந்தி அம்மையாரை பாராட்டிய வரலாறுகள் உண்டு. ஆனால் தாய்மொழி இழிவுபடுத்தப்படுவது என்பது எவ்வளவு பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மொழிகளுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்குறார்கள் இல்ல, இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் வந்துடுறேன். இன்னைக்கு டாக்கால ஏற்பட்டிருக்கிறது மொழி பிரச்சனை இல்ல இல்ல, அடிப்படை அந்த டாக்கா என்று ஒன்று உருவானதுக்காக அவமதிக்கப்படுதல். இன்றைக்கு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, பிற மொழிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பதை தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீ அழகா சொன்னார், இது ஒரு ட்ரிக்கர். ஒரு செயலுக்கு பல காரணங்கள் இருக்கும், உடனடி காரணம் ஒன்று இருக்கும். இது உடனடி காரணம். இந்த கோட்டாங்கிறது உடனடி. ஆமா, உலக போருக்கு காலனி ஆதிக்க போட்டி பறந்துபட்ட காரணமாக இருந்தாலும் ஒரு செர்பிய இளைஞனால ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்டது உடனடி காரணமாக மாறியதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது போல இப்போது பாருங்க, பக்கத்தில் உள்ள நாடு என்ன வகையான ஆட்சி, ஜனநாயக நாடு தான் அது. அழகாக சொன்னாங்க, அது சோசியலிஸ்டிக் ஸ்டேட் என்று சொன்னாலும் கூட அது என்ன வகையான அணுகுமுறை. 4வது முறையாக ஷேக் ஹசீனா அவர்கள் போட்டியிடும் போது எதிர்கட்சிகள்லாம் போட்டியிலே இல்லை, விலகிட்டாங்க. எப்படி போட்டியிட்டாலும் நாங்கள் தான் வெல்வோம், எல்லா விளையாட்டிலும் நீங்களே வெற்றி பெறலாம், விதிகளை நிர்ணயிப்போர் நீங்களாக இருந்தால் என்ற நிலையில் இதை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் ஒதுங்கி விட்டார்கள். 41.8 விழுக்காடு மக்களின் வாக்கை பெற்று நாங்கள் மிக பெரும்பான்மையாக, அறுதி பெரும்பான்மையாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆணவம் பேசியவருடைய நிலை என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.